எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி. நம்ம பார்க்குறது ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட்டு எலிவேஷன் ஒர்க்கு. ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 22, லெங்க்த்து பார்த்திங்கன்னா 50, ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் ஒரு 2 BHK பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்தீங்கன்னா தார் ரோடு தாங்க. ஒரு 33 ஃபீட்டு ரோடுங்க. ஸோ ரோடு ஃப்ரண்டேஜ் நல்லாவே இருக்குதுங்க. உங்களுக்கு ஒரு 33 ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குது. அதே போல் ரோட்லேருந்து ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 3.5 ஃபீட்டு ஹைட் ஏற்றி கட்டியிருக்காங்க பில்டப்பை. ஏன்னா ஃப்யூச்சரில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதும் ப்ராப்பர்ட்டி நல்ல ஹைட்டில் இருக்குங்க. ஸோ அதை பிளான் பண்ணி தான் அவங்க உங்களுக்கு பில்டப்பை மேலேருந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்சுவலாக ஒரு 3 ஃபீட்டுக்கு மேலே ஏற்றி கட்டியிருக்காங்க பில்டப்பை. கார் பார்க்கிங் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா ஒரு 33 ஃபீட் ரோட்லேருந்து நல்ல ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. ஸோ சாலிடாக உங்கள் கார் நல்ல கார் பார்க்கிங்கு எந்த விதமான இஷ்யூ இல்லாமல் மேலே ஏற்றலாங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க. அதாவது வடக்க பார்த்த மாதிரி இருக்குது. ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸு, ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க. ப்ராப்பர்ட்டிக்கு கார் பார்க்கிங் பாருங்கள், இதுதாங்க. ஒரு 5 சீட்டர் கார் நீங்கள் சால்டாக விடலாம். நார்மலாகவே அண்டர் த ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டப் பண்ணும்போது இந்த ஸ்பேஸை வந்து ஒரு ரெஸ்ட் ரூமாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, ஒரு காமன் ரெஸ்ட் ரூமாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அதே கொஞ்சம் மாற்றி பெட்ரூமில் அட்டாச் பண்ணியிருக்காங்க அந்த ரெஸ்ட் ரூமை. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸ்க்கு பேக்கில் சைடில் அண்டர் த ஸ்டேர் கேஸில் உங்களுக்கு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இபிஎஸ்க்கு உண்டான பாயிண்ட்டை அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 சீட்டருக்கு உண்டான கார் பார்க்கிங் தாங்க. 22ன்றதுனால ஆகலாம். ஒரு 5 சீட்டர் கார் நீங்கள் சால்டாக பார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு 2 வீலர் பார்க் பண்ணி நடந்து போகலாம். அந்தளவுக்கு வித்து இருக்குதுங்க. கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு போகிறதுக்கு. ஃப்ரண்ட்டு அறுவகால் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டிசைன், சிம்பிள் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக. அதனால் மெயின் டோரோட டிசைன் பாருங்கள். இது மெயின் டோரோட டிசைனுங்க. ஹால் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அகலமாக தெரியுதுங்க. ஆனால் 22 ஃபீட்டுன்றதுனால 22 ஃபீட்டுன்றதுனால நல்ல ஒரு அகலமான ஹாலாக தெரியுதுங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க் எதுவும் பண்ணலைங்க. அழகாக 4 சைட்லையுமே உங்களுக்கு எல்இடி பல்ப் செட்டிங் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கும் ஹாலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. டிவிக்கு உண்டான ரேக் கொடுத்துருக்காங்க, ஸ்லாஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா வெளிச்சம் வருதுங்க. உங்களுக்கு ஓடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஹால்லே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வாட்டர் டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வாஷ்க்கு உண்டான பாயிண்ட்டும் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம வேணால் ஒரு ஹேண்ட் வாஷ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே க்ரில் போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மழை தண்ணி உள்ளே வராது. நான் ஆல்ரெடி சொன்னீங்களா அண்டர் த ஸ்டேர் கேஸ், இது ஃபஸ்ட் பெட்ரூம். அண்டர் த ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா மற்ற பில்டர்ஸ் உங்களுக்கு ஸ்டேர் கேஸ்க்கே ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க சொன்னீங்களா, இவங்க அந்த ரெஸ்ட் ரூமை கன்வெர்ட் பண்ணி இங்கே இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூமுங்க. ஷவரும் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து ஒரு ட்ரிபிள் டோர் போட்ட விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ஒரு ராஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்தாண்ட ஒரு ஸ்லாப்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏசிக்கு உண்டான பாயிண்ட்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
பெட்ரூமுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் டோருங்க. ரெஸ்ட் ரூமுக்கெலாம் பிவிசி டோர் போட்டிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமுங்க. இதுக்கு மாஸ்டர் பெட்ரூம். ஒரு மாஸ்டர் கிங் சைஸ் காட் போட்டு நீங்கள் ஃப்ரீயாக நடக்கலாங்க. கிங் சைஸ் காட் போட்டு ஒரு பீரோ வச்சு நீங்கள் ஃப்ரீயாக நடக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. இது கிச்சனுக்கு பேக் சைடில் வர ஸ்பேஸு, ஓப்பன் ஸ்பேஸு. வென்டிலேஷனுக்கு அங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்ஸும் கொடுத்துருக்காங்க, ராஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பாருங்கள், நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக லென்த்தாகவும் கொடுத்துருக்காங்க. ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டரை ஹீட்டர் கொண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் பாருங்க, நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது கிச்சன். ஸ்லாப்ஸ்லாம் நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்லாப்ஸுக்கு மேலே உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 ஃபீட்டுக்கு 3 to 4 ஃபீட்டுக்கு உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எண்ணெய் பிசு பிசுலாம் டைல்ஸை போடும்போது தொடச்சி எடுத்துக்கலாம் நம்ம. அதே போல் கிச்சனுக்கு தேவையான ஸ்லாப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்லாப்ஸ் என்ன, ஒரு சைட் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லாப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜ்ஜியமாக நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க. வாங்கிட்டு நீங்கள் ஒரு ரெடிமேடாக டோர் ஒன்று வாங்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. ஸோ பூஜ்ஜியம் செப்பரேட்டாக தெரில. ஓடிஎஸ் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், கிச்சனுக்கு உண்டான ஓடிஎஸ் இது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு பேக் சைடில் ஒரு 3 ஃபீட்டு உங்களுக்கு 3 to 4 ஃபீட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு. அதே போல் காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு ஷவர் இருக்குது. வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரினா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை அப்ரோச் பண்ணால் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணோன்னா மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் ரோடில் இருக்குதுங்க. ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ரேடியஸில் உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குதுங்க. ப்ளஸ் இது ஒரு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி மற்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்துட்ட ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 22, லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 50, ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK ஹவுஸ் தான் பார்க்க வந்துருக்குறோம். ரோடுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் ரோடு தாங்க.